சிவனின்றி சக்தி இல்லை. அதுபோல சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தை படைத்த சிவபெருமான் எனும் பரபிரம்மம் சிவனாக சக்தியாக இணைந்துள்ள ரூபமே சிவசக்தி. இந்த சிவசக்தி ரூபமே லிங்க வடிவம். எல்லா சிவாலயத்திலும் சிவனை லிங்க வடிவில் வழிபாடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டுமே லிங்க வடிவம் இல்லாமல் மானிட ரூபத்தில் பரமசிவன் காட்சி அளிக்கிறார். அதுவே சுருட்டப்பள்ளி. சுருட்டப்பள்ளி சென்னையிலிருந்து 55 கிலோமீட்டரிலும் ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சுருட்டப்பள்ளியில் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கும் கோலத்தில் பரமேஸ்வரன் நமக்கு பள்ளி கொண்டேஸ்வரராக காட்சியளிக்கிறார். பார்க்கடலை கடையும் பொழுது கயிறாக உபயோகிக்கப்பட்ட வாசுகி எனும் பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கி விடுகிறது. அனைத்து ஜீவராசிகளையும் இந்த கொடிய விஷத்திலிருந்து காப்பாற்ற சிவன் நினைக்கிறார். அந்த கொடிய விஷத்தை விழுங்கியும் விடுகிறார். இதனை கண்ட பார்வதி தேவி மனம் கலங்குகிறார். பரமசிவனின் வாயிலிருந்து அவரது உடலுக்குள் விஷம் இறங்காமல் இருக்க பரமசிவனின் கழுத்தில் தனது கை வைத்து இறுக பிடிக்கிறார் பார்வதி தேவி. இதனால் விஷமானது பரமசிவனின் கழுத்திலேயே தங்கிவிடுகிறது. நீலகண்டன் என்ற பெயரும் சிவனுக்கு வருகிறது. விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால் பார்வதி தேவியும் அமுதாம்பிகை ஆகிறார். பார்வதி தேவியின் மடியில் பரமசிவன் இளைப்பாரி படுத்திருக்கும் கோலத்தை நாம் இந்த சுருட்டப்பள்ளியில் மட்டுமே காண முடியும். விஜயநகர பேரரசர் வித்யாரண்யரால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் முதலாக பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாக கருதப்படுகிறது. எப்படி தம்பதி சமேதராக சிவனும் பார்வதியும் இந்த ஆலயத்தில் தரிசனம் தருகிறாரோ அதே போல எங்கும் கண்டிராத கோலமாக தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக இந்த ஆலயத்தில் நமக்கு தரிசனம் அளிக்கிறார். தம்பதி சமேதராக பல தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் உள்ளன. பள்ளி கொண்டேஸ்வரர், சர்வமங்கலாம்பிகை, வால்மீகீஸ்வரர், மரகதாம்பிகை, தட்சிணாமூர்த்தி, தாராதேவி, விநாயகர், சித்தி புத்தி, முருகன், வள்ளி தெய்வயானை, சாஸ்தா, பூரணை புஷ்கலை, குபேரன், கௌரி தேவி என தம்பதி சமேதராக நமக்கு வரம் அளிக்கிறார்கள். திருமணத்தடை நீங்கவும், தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கவும், பிரிந்த தம்பதி ஒன்று சேரவும், தொழில் வளம் பெருகவும், உடல் நோய் பிணி விலகவும் சுருட்டப்பள்ளி ஆலயம் விளங்குகிறது.